இங்க பாரு. என்னது இதை பார்க்க வந்தா? ஏன்டா எனக்கு பிறந்த நாள் பரிசுலாம் வேணாம். குட் மார்னிங். அப்பாவுக்கு பர்த்டே வருது. அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கேன். இங்கே பார்த்துட்டு என்ன வாங்கணும், அதில் என்ன கலர் வாங்கணும், அது எங்கே ஷோரூம் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு இப்போ போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஷோரூம் வந்து அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இப்போ நேராக போய் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவரோட பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸாக அவர் வருவாரான்னு தெரில. வர மாதிரி இருந்தாருன்னா அவரை ஷோரூம்லேயே கூப்பிட்டு போய் டெலிவரி எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நானே டெலிவரி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்துடலாம். அம்மா வந்து சௌபி வீட்டில் இருக்காங்க. அவளுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து. அண்ட் 25th வருவாங்களான்னு தெரியல. வந்தாங்கன்னா அம்மாவே கூப்பிட்டு போகலாம். இல்லைனா அம்மாவுக்கும் வந்து வீடியோவில் தான் காட்டும். காலை பொழுதில் மழை மேகம் சேரும் நொடியில் இனிய காற்றின் இசையோடு நான் படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும் சேர்ந்தது. படபடவென கால்கள் அதன் பின்னால் ஓடுது. படபடவென பட்டாம்பூச்சி ஒன்றாய் சேர்ந்து கடகடவென பாடல் ஒன்றாய் கேட்டது. சடசடவென சாரலோடு மழையும். அப்பா பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகலாமா? குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். எங்கே கிளம்பிக்கிட்டே இருக்கே எங்கேயாவது? அப்பா பர்த்டே இன்னைக்கு. சரி சர்ப்ரைஸாக ஏதோ கூப்பிட்றேன்னாரு. கிளம்ப சொன்னார், கிளம்புறேன். எங்கே கூட்டின்னு போகிறாரு? ஜாலியாக போயிட்டு நான் அதுக்கு மேலே கூப்பிட்டு போகிறேன். இது எங்கே சர்ப்ரைஸ். ஓகே. கொத்தமல்லி இப்போ இதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துக்காக எடுத்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீ இல்லாமல் சாமான் தேய்ச்சி பழகி இப்போ சாமான் தேய்ச்சி நான் குடிக்கிறதுல சாமான் தேய்க்கிறேன். ஐயோ தங்க இத்தனை வருஷத்துக்கு இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன். கிளம்பியாச்சு. அவருக்கு தெரியாது இப்போ ட்ரிப்பு போகிறோன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு போகலாம். கோயம்பேடு என்னப்பா? கோயம்பேடு அப்படிதான் காட்டுது. எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு ரூட்டில் போகணும். நம்ம பக்கம் போய் பிடிக்கணும். புஜிலாம் கூட ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னே பஸ் சென்டரில் விட்டுட்டு வந்து அப்படி போட்டு புதுசாக வாங்கணும். பாரு மூஞ்சி கிழ மூஞ்சி மாதிரி இல்லை. முன்ன பாரு எனக்கு கேட்டாலாம் நடத்தி போய் வயிற்றாம தான் தெரியுது. அத்தவங்க ரோட்டில் தானே போகணும். நீ போகும் இருந்தா எல்லாரும் பேசுவாங்க, தொட்டு பார்ப்பாங்க. இந்த வண்டி தானா? இதை பார்க்க வந்தா? ஆமாம். ஏன்டா இறங்குங்க. எதுக்குடா இது? இறங்குங்கப்பா. டேய் பொய் சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் மரம் இதுக்கு தான் ரூட் இந்த பக்கம் போவாதுன்னு. எனக்கு பிறந்த நாள் பரிசுலாம் வேணாம். பரவாயில்ல போங்க. எங்கேயோ கடையை நெட்னு போகிறான், என்னன்னு தெரியல. எங்கே சாப்பிட போகிறான் போல இருக்கு. எங்கே சார் நெட் வந்துக்கிறீங்க? இதான் இந்த பைக்கு பார்க்கறதுக்கு. பைக் பார்க்கவா இல்லை கிஃப்டா? பார்க்க தான் பார்க்குறோம். புக் பண்ணிட்டியா? பண்ண போறியா? பண்ண போகிறோம். எப்படி கொடுத்துருவோம் வண்டி? அக்கௌண்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வெஹிக்கிளோட இமேஜ் வெஹிக்கிளோட சைஸர் நம்பர், ஆதார் நம்பர், கனெக்ட் பண்ணி கேட்டு என்ன கார், ஸோ இது எல்லாமே வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் சார்ஜ். ரோட் டேக்ஸுங்களா? ரோட் டேக்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் ஆர்டிஓ மாடல், ஆர்த்திங் ஸ்மார்ட் கார்டு அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்? சும்மா சொல்லக்கூடாது. எப்போ வந்த? அது எப்பயோ வந்தேன். 20 நாள் இருக்கும். அம்மளை வீட்டுக்கு போனீங்க? ஆமாம்.
எப்படி கெஸ் பண்ணுறது? அதுக்கு மட்டும் தான் வெளியே போனேன். வீட்டை விட்டு வெளியே போகலாமா நீ போனதுலேருந்து? அது சொன்னா அப்படின்னா ஆனால் என்கிட்ட சொல்லலை. சர்ப்ரைஸ் நம்மளா வீட்டில் செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டு அது நீங்கள் ஓட்டுற ஸ்கூட்டி தான்ப்பா. வண்டியே ஓட்டுக்கிற மாதிரி இது பண்ணுறது. ஆசைப்பட்டேன், அந்த ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டாரோ சொல்லியிருந்தாரோ இந்த வண்டி பிடிக்கிறது. அதை நீ மைண்டில் வச்சுட்டேன். வெரி குட். இப்போ எனக்கு தெரியாது அண்ணா நகரில் தாம்பரத்துலேயே இருக்குதான் ஷோ. நான் வந்து இங்கே புக் பண்ணிட்டேன். அப்படியா? அதான் நான் கேட்டேன் எவ்வளோ தூரமாக இருக்கும் நேரத்தில் இல்லையான்னு கேட்டேன். போகலாமா? ஒரு வாரத்தை அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரிக் வண்டி ஓட்ட போகிறாரு. எப்படிமா நினைக்கிறேன்? அவருக்கு வண்டி ஓட்ட எக்ஸைட்டட் ஆகிட்டு போயிட்டாரு. உள்ள நல்லா ஸ்பேஸ் இருக்கும். முன்னாடி நல்லா ஏன்னா அது நீங்கள் திறந்து பாருங்க தெரியும். நீங்கள் கேட்ட ஒரு கலர் தான். அதான் முடி வச்சுருக்கா? ஆமாம். மூடி வச்சுருக்காங்க. உயிரும் என்னுறவும் என்னுறவின் நடுவில் நாம் யாரோ காத்து வீசா காட்டில் ஓர் நாள் காயமெங்கும் மாறாமல் யார் முழுகி போகும் இருளில் நாம் யார் திரைகள் தீண்டும் திசையில் நாம் யார் கண்கள் மூடி ஓசை கேட்கும் விண்ணின் மீது நாம் யார் ஓடும் ரயிலின் ஓரம் சாயும் இரம் மூழ்கும் யாரோ யாரோ இவர் யார் மண்ணின் மீது யாரோ இவர் யார் என்று கூறு. நான் பண்ண போகிறேன் சொல்லி பணம் கட்டணும். அதெல்லாம் கட்டிட்டேம்மா. கேக்கு யார் சொன்னது? சொல்லிட்டானா? வாங்க வாங்க எது வேணாம்னு நினைச்சாலும் அதெல்லாம் நடக்குது. சொன்ன நீ அதுவும் ஒன்று பாரு. இது கூட போடு. போங்க போங்க. இதெல்லாம் கிஃப்டாப்பா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இன்னும் ஒரு கண்கொள்ளா காட்சி. ரைட்மா. இதோ ஹாப்பி பர்த்டே அப்பா. ஓகே போதும்மா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நான் இதை நினச்சி பார்க்கல. எது? கேக்கு திடீர்னு கேட்கல. நீ சொன்னியா? அவங்க கேட்டாங்க என்ன ஈவெண்ட்டுன்னு. பர்த்டேன்னு சொன்னேன். அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. அதான் பேர் போடணுமா அப்பான்னு போடணுமா? அப்பான்னு போடணும். சந்தோஷமாயிட்டீங்களா? சந்தோஷம். சந்தோஷம்னால சந்தோஷம். வண்டி எங்கே விடுறதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற வண்டி 5 வண்டி எடுத்தாந்து பைக்கு மீதியெல்லாம் வித்துறேன். வாங்கிக்கோங்க. ஆ சூப்பராக நான் கை காமிச்சிருக்கேன். செம்மையா இருக்கு. அவரை பசமானா நீ உன்னையே பார்த்து ரசிச்சுக்கிறியா? வண்டி புதுசாக இருக்கும்போது ஹெல்மெட்டு பழசா இருந்தா லூஸாக இருக்கா கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். இனிமேல் கையில் பிடிக்க முடியாது. கண்ணாடி வருமா? நான் வச்சுக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். சவுண்டு தெரியும். சவுண்ட்லாம் வராது. பேட்டரி வண்டி. ஸ்லோவா போதா? ஸ்லோ தான் போகுது. ஸ்பீட் போடுறது தானே.
ஸோ இது வந்து இப்படி ரைட்டு தள்ளினீங்கன்னா ரைட் மோட்ல இருக்கும். இது கொஞ்சம் ஆனால் அதோட செம்ம ஸ்பீடாக இருக்கும். இது ஸ்லோவாக இருக்கும். இதில் மூணாவது ஒன்று இருக்கு, அது ரஷ்ஷு. அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதுலேயே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நார்மல் ஸ்கூட்டி மாதிரியே இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. பாய் ப்ரோ. பின்னாடி பார்த்தியா யார் கண்ணாடியில் தெரியுது? இப்போ தலை மட்டும் தெரியுது. நீந்தில் பார்த்தியா சிரிப்பு? சந்தோஷம். அது ஓட்டிட்டு வந்தவனே சந்தோஷம் வந்துருச்சு. அது ரொம்ப நாள் ஆசைப்பட்டாரு. அவர் ஆசையை நிறைவேற்றலன்னா நான் என்ன பையன்? அதான் கலர் இதெல்லாம் நல்லா இருந்துரு. அந்த கலர் அப்படிலாம் உங்கள்கிட்ட பேசி திருப்பறப்படுது. அதை மனசுல வச்சுட்டு நோண்டி நோண்டி கேட்குறேன். நீங்க வாங்குறதா இருந்தா என்ன கலர்ப்பா வாங்குவீங்க? ஏதோ ஒரு கலர் அப்ப பார்க்க வேண்டியதுன்றாரே தவிர எந்த கலர்னு சொல்ல மாட்டாரு. இவ்வளோ கதறனே கரையிறாரா அப்படின்னு. எப்படியோ பேசி அந்த கலரை வாங்கிட்டேன். எனக்கு கிரே தான் பிடிச்சது. கிரே நல்லா இருக்கு. ஒயிட் அவ்வளவுதான். ஒரு பக்கம் ஒயிட், ஒரு ரெட் பக்கம் கொஞ்ச நாள்ல வெறுத்து போற மாதிரி இருந்தது. ரெட் வந்து ரோட்ல ஓடுறது பார்த்தா ரெட், அதனால ரெட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லோ வந்து எப்படின்னா இந்த ஆட்டோ ஃபீலிங் வரும். ரெட்டு எல்லோ. ப்ளூ நல்லா இருக்கு. அதனால தான் ப்ளூ பிடிச்சிருக்கு போல இருக்கு அவருக்கு. நல்லா ஏறி உட்காந்து ஜம்முன்னு வராரு ஹெல்மெட்டை போட்டுட்டு. தலை மட்டும் தெரியுது. ரியாக்ஷன் மட்டும் காமிக்க மாட்டேன்றாரியா. வளைச்சு எடுத்தாலும் அது வராது. அதனால தான் உனக்கும் வர மாட்டேங்குது. நான் எப்பவுமே ஈன்னு சிரிச்சிருவேன். சாப்பிடாம வெயிட் பண்ணின்னு இருக்காங்க செல்லக்குட்டி. சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இவங்க கிட்ட சொல்லல. அடுத்து கரெக்டா அமலா வீட்டுக்கு போறோம். ஏன்னா இங்க இருந்து வண்டியை ஓட்டிட்டு அவர் வர்றது கஷ்டம். அமலா வீட்டுல போய் விட்டுட்டு அப்புறமா நான் வந்து எடுத்துட்டு போயிடுவேன். சீக்கிரம் வாங்க, பசியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிடலாம். சீட் பெல்ட்டை போடுமா? சாரி, வண்டி கத்தனாதான் போடுறேன்ற. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. என்னம்மா முன்னாடி போயிட்டாரு? வழி தெரியுமா அவருக்கு? தெரியலையே. தெரியும் எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் அமலா வீட்டுக்கு வர போறாரு. அப்ப நிறுத்து வரேன். எந்த பக்கம் போனோம் அப்படின்னு அமலா அவருக்கு சர்ப்ரைஸா சமைச்சு கேக்லாம் வாங்கி வச்சிருக்கான். நினைச்சு கூட பார்க்கல. ஆனா எனக்கு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாது. வெரி குட். யாருக்குமே சொல்ல, அமலாக்கே நேற்று தான் சொன்னேன் இந்த மாதிரி பிளான்னு. நான் புக் பண்ணி 1 மாசம் ஆகுது. 1 மாசம் இல்லை, 20 நாள் ஆகுது. சர்ப்ரைஸ் ஆயிடுவாரு டாடி. ஆயிட்டாரே தான். இப்போ அமலா வீட்டில் சொல்றேன். ஓகே. நல்லா இருக்கா? வண்டி நல்லா இருக்கு. சூப்பராக போகுது. போறதே தெரியாம போதா? பென்ஸ் மாதிரி இருக்குது. பின்னாடி யாரோ வந்து இடிச்சிட்டாங்களா? ஆமாம், அந்த ஒருத்தர் பைக்கார் வந்து இடிச்சான். இங்க பாரு. என்னது இது? என்னது? பாய். நாளைக்கு வரீங்களா ஸ்கூலுக்கு? போல நாளைக்கு தான் இருக்கேன். ஸ்கூல் லீவ். லீவா? நாளைக்கு லீவ் தான். நாளைக்கு லீவா? நீங்க போலாம். அதை ஆன் பண்ணுங்க. பிரேக் பிடிங்க. ஒண்ணுமே தெரியல. கோயிலுக்கு போலான்னு வந்துட்டு இங்க வந்து எடுத்தான். கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கோயிலுக்கு இட்டு போறோம்னா இந்த வழியா போகுதுன்னு இதுல தாத்தா ஸ்கூட்டர்ல வந்தாரு, நான் கார்ல வந்தேன். வந்தியே ஹாப்பி பர்த்டே சொன்னியா? ஹாப்பி பர்த்டே. பாய். மனமே வாடாதே, விழிகள் மூடாதே, எந்தன் உண்மை இந்த பக்கம் வந்துட்டாங்க. திசையே மாறாதே, கவிதை போலாகே சூப்பரா இருக்கு. இதயம் திறந்தாலே பாய். இதுதானே நான் இப்ப தூக்கினா லிஃப்ட் போயிடும். ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணு. உன்னாலே வாழ்வே என் உயிரினில் உறவுகள் மாலை போல காற்றில் பறக்குதே, இனிமை உன்னாலே. இதயம் தொலைந்தாலும் சிறகை மறக்காதே, வானில் பறந்தேனே. வாழ்வே என் மனதினில் கனவுகள் நீழை போல நீளம் சிதறுதே, இனிமை உன்னாலே. வாழ்வே என் உயிரினில் உறவுகள் மாலை போல காற்றில் பறக்குதே, இனிமை